சரி போயிட்டு வர, ஒரு 500 ரூபா தா, சரியா? அப்பா ப்ளீஸ்ப்பா, கடையிலேருந்து 2 பரோட்டாவாவது எங்கள் 2 பேர்த்துக்கும் வாங்கிட்டாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. எங்களால் தக்காளி சூப் செஞ்சே சாக்க முடியாதுப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. நாங்கள் சேர்த்து வச்சு காசாவது தரோம்ப்பா ப்ளீஸ்ப்பா. டேய் வாங்கிட்டு வரேன்டா. உங்கள் அம்மாவுக்கு தக்காளி ரசம் மட்டும் உங்கள் அம்மா சாப்பிட்டோம். நம்மளாம் போய் ஹோட்டலில் சாப்பிடல, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, சரியா? சரி நான் போயிட்டு வரேன், பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? அப்பாடி வந்தாச்சு. கடையில் யார் இருப்பான்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, கடையில் யாராவது இருக்கீங்களா? டேய் என்ற நடு ரோட்டில் நிற்கிற போய் நிற்கிறீங்க, இங்கே வந்து உட்காருங்களா? டேய் சரி வரேன்ப்பா. எப்போதான் இந்த அப்பா எனக்கு பரோட்டா வாங்கி தருமோ? எல்லாரும் கடைக்கு வந்தா என்ன கேட்பாங்க? காய்கறி தான் கேட்பாங்க. காய்கறி தாடா டேய். சார் ஒரு ஒரு 5 கிலோ தக்காளியும், அப்படியே ஒரு 2 கிலோ கேரட்டும், 1 கிலோ வெங்காயமும் தந்துருங்க, சரியா சார்? ஏன்ப்பா அப்படி கேட்குற? ஏதோ பந்தி பிரியாணி போடுறமா ஏன்ட்டு கேட்குற? ஏய் வேற எப்படிதான் வர முடியும்? வண்டியில் தாண்டா வந்தோம், காரில் வந்தோம், அதெல்லாம் நனையாமல் வந்திருக்கோம், சரியா? இவ்வளோ வழக்கமான சோப்பு தேவையில்லை. நீ போய் தக்காளியும் வெங்காயமும் கேரட்டும் எடுத்துட்டு வா, சரியா? இந்தாங்க சார் 723 ரூபா வச்சுக்கோங்க. மகனே இன்னைக்கு பரோட்டா கிடையாதுடா டேய். நம்ம இன்னைக்கு வீட்டில் தக்காளி சொத்தை சாப்பிட்டாங்க. நம்மக்கிட்ட எல்லா காசும் தீர்ந்து போச்சு உங்கள் அம்மாவால். அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. வாங்கி தாங்கப்பா பரோட்டா ப்ளீஸ்ப்பா. அது எப்படிதான்? சரி நாங்கள் போயிட்டு வரோம், சரியா? சுமதி தக்காளி வெங்காயம் கேரட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தா. ஹஸ்பண்ட் கிஸ் பண்ணும் சொல்லி எனக்கு மயக்கவே போலக்கே, தலை சுற்றி நானே செத்துருவோம் போல இருக்கு. ஷோ